Hi friends, welcome to microbiological concepts. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டெய்னிங் டெக்னிக். இது ஒரு பேசிக் டெக்னிக். ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம தெளிவாக விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் மூலமாக நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதோட செல் மார்ஃபாலஜியும் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கும் இந்த டெக்னிக் ரொம்ப உதவியாக இருக்குது. அந்த நம்ம ஸ்டெய்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெசிமென்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம அந்த ஸ்பெசிமென்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன ஸ்டெய்னிங் டைஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் சிம்பிள் ஸ்டெய்னிங்கை டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். Although living organisms can be directly examined with a light microscope, they often are fixed and stained. நம்ம லிவிங் மைக்ரோ ஆர்கானிசத்தை எப்படி டைரெக்டாக லைட் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம விஷுவலைஸ் பண்ணினாலும் மோஸ்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டெயின் பண்ணி தான் நம்ம இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம். சச் ப்ரிப்ரேஷன் சர்வ்ஸ் இட் இன்க்ரீசஸ் த விசிபிலிட்டி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மைக்ரோ ஆர்கானிசத்தோட விசிபிலிட்டியை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி காமிக்குது. விசிபிலிட்டி அப்படின்னா அது தெளிவாக நம்ம பார்க்குறதுக்கு இந்த நம்ம ஸ்டெய்னிங் டெக்னிக் நமக்கு உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா Accentuate ஸ்பெசிஃபிக் மார்ஃபாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ். Accentuate அப்படின்னா மேக்கிங் மோர் ப்ராமினெண்ட். நம்ம அந்த மார்ஃபாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸை நம்ம நல்ல தெளிவாக ஸ்டடி பண்ணுறதுக்காக, அதோட செல் மார்ஃபாலஜியை எல்லாம் நம்ம தெளிவாக ஸ்டடி பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அப்புறமா மூணாவது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்டெய்னிங் நம்ம பண்ணி ஹீட் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த ஸ்லைட்ஸை நம்ம ஃபியூச்சர் ஸ்டடிக்கும் யூஸ் பண்ணலாம். The stained cells seen in a microscope should resemble living cells as closely as possible. நம்ம அந்த ஸ்டெயின்டு செல்ஸ் எல்லாமே நம்ம அந்த ஸ்லைடில் ஸ்டெயின் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஹீட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த செல்ஸ் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது லிவிங் செல்ஸ் எப்படி இருக்குதோ அதுக்கு க்ளோஸ்லி ரிசம்பிளாக தான் இந்த ஸ்டெயின்டு செல்ஸும் இருக்கும். அது மாறுபட்டு இருக்காது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டெக்னிக் ஃபிக்சேஷன். ஃபிக்சேஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக். நமக்கு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெய்னிங் அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்பெசிமெனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்னிக். Fixation is the process by which the internal and external structures of cells and microorganisms are preserved and fixed in position. ஃபிக்சேஷன்னாலே எதையோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்? இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் செல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மைக்ரோ ஆர்கானிசத்தோட உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸும் அதோட வெளியே இருக்கக்கூடிய ஃப்ளாஜெல்லார் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி எல்லா வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் ஃபிக்சேஷன். It inactivates enzymes that might disrupt cell morphology and toughens cell structures so that they do not change during staining and observation. இந்த ஃபிக்சேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, அது என்சைம்ஸை இன்ஆக்டிவேட் பண்ணுது. இந்த என்சைம்ஸ் சம்டைம்ஸ் செல் மார்ஃபாலஜியை கூட டிஸ்ரப்ட் பண்ணும். ஸோ அந்த என்சைம்ஸை இன்ஆக்டிவேட் பண்ணுது. அதுக்கப்புறம் செல் ஸ்ட்ரக்சர்ஸை டஃபன் பண்ணுது. டஃபன்னா இறுக வைக்குது. ஸோ தட் தே டு நாட் சேஞ்ச் டியூரிங் ஸ்டெய்னிங் அண்ட் அப்சர்வேஷன். அப்படி அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர்ஸ் இறுகி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால நம்ம ஸ்டெய்னிங் பண்ணும்போதும் சரி, அதை அப்சர்வ் பண்ணும்போதும் சரி, அதுக்கு அந்த செல் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. அடுத்ததாக பார்த்தோன்னா, a microorganism usually is killed and attached firmly to the microscope slide during fixation. ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணி மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைடில் நல்ல ஃபேர்மாக நல்ல ஸ்ட்ராங்காக அட்டாச் பண்ணி வைப்பாங்க. இதுதான் ஃபிக்சேஷன். சரியா? ஃபிக்சேஷன் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன? ஹீட் ஃபிக்சேஷன், இன்னொன்று கெமிக்கல் ஃபிக்சேஷன். இப்போ ஹீட் ஃபிக்சேஷனை பார்க்கலாம். Heat fixation is routinely used to observe prokaryotes. ப்ரோகாரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த ரொட்டீனாக பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் ஹீட் ஃபிக்சேஷன். Typically, a film of cells is gently heated as a slide is passed through a flame. இங்கே என்ன பண்ணுறாங்க,
ஒரு தின் ஃபில்ம் ஆஃப் ஸ்மியர், ஒரு ஸ்மியர் ஆஃப் செல்ஸை வந்து நம்ம கிளாஸ் ஸ்லைடில் வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அதை வந்து நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் வழியாக அப்படி பாஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போது அது ஹீட் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஹீட் ஃபிக்ஸேஷன் ப்ரிசர்வ்ஸ் ஓவரால் மார்ஃபாலஜி பட் நாட் ஸ்ட்ரக்சர்ஸ் விதின் த செல்ஸ். ஓவராலாக இருக்கக்கூடிய அந்த செல் மார்ஃபாலஜியை வந்து அது பாதுகாக்குது. ஆனால் செல் ஸ்ட்ரக்சர்ஸை இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய செல் ஸ்ட்ரக்சர்ஸை இல்லை. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கெமிக்கல் ஃபிக்ஸேஷன் இஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் த ஃபைன் செல்லுலார் சப்ஸ்ட்ரக்சர் அண்ட் த மார்ஃபாலஜி ஆஃப் லார்ஜர் மோர் டெலிகேட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். கெமிக்கல் ஃபிக்ஸேஷனோட ரோல் என்னது? அந்த ஃபைனாக இருக்கக்கூடிய செல்லுலார் சப்ஸ்ட்ரக்சர், செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்ட்ரக்சரையும் இந்த கெமிக்கல் ஃபிக்ஸேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி லார்ஜர் மோர் டெலிகேட் மைக்ரோ ஆர்கானிசத்தோட மார்ஃபாலஜியையும் அது ப்ரொடெக்ட் பண்ணும். எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது? ஃபைன் செல்லுலார் சப்ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் மார்ஃபாலஜி ஆஃப் லார்ஜர் மோர் டெலிகேட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். டெலிகேட்னா அது ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதையும் பாதுகாக்குது. கெமிக்கல் ஃபிக்ஸேட்டிவ்ஸ் பெனிட்ரேட் செல்ஸ் அண்ட் ரியாக்ட் வித் செல்லுலார் காம்போனன்ட்ஸ் யூஸ்வலி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் to render them inactive, insoluble and immobile. இந்த கெமிக்கல் ஃபிக்ஸேட்டிவ் வந்து யூஸ் பண்ணும்போது அது செல்ஸில் வந்து ஈஸியாக பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகுது. உள்ளே போகும்போது அந்த செல்லுலார் காம்போனன்ட்ஸோட ரியாக்ட் ஆகுது. அந்த செல்லுலார் காம்போனன்ட்ஸ் என்னது? ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம், லிப்பிட்ஸாக இருக்கலாம். அதோட போய் ரியாக்ட் ஆகி இந்த கெமிக்கல் ஃபிக்ஸேட்டிவ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸுக்கு கூட ரியாக்ட் ஆகும்போது அதை இன்ஆக்டிவாக மாற்றுது. அதை இம்மொபைல், இன்சாலிபிள் அந்த பொசிஷனுக்கு அதை கொண்டு வருது. இன்ஆக்டிவ் ஃபார்மில் கொண்டு வந்து பாதுகாக்குது. காமன் ஃபிக்ஸேட்டிவ்ஸ் மிக்சர்ஸ் கண்டெய்ன்ஸ் சச் காம்பனன்ட்ஸ் அஸ் எத்தனால், அசிட்டிக் ஆசிட், மெர்குரி குளோரைடு, ஃபார்மால்டிஹைடு அண்ட் குளுட்ரால்டிஹைடு. இது எல்லாமே வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபிக்ஸேட்டிவ் மிக்சர்ஸில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸு என்னென்ன? எத்தனால், அசிட்டிக் ஆசிட், மெர்குரி குளோரைடு, ஃபார்மால்டிஹைடு அண்ட் குளுட்ரால்டிஹைடு. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு கிளாஸ் ஸ்லைடில் வந்து அப்படி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. கல்ச்சர் எடுத்து அந்த தின் ஃபில்ம் வந்து போட்டுட்டாங்க, லூப் வச்சு போடுறாங்க பார்த்தீங்களா. அடுத்தது அந்த இதை வந்து அப்படியே வந்து ஏர் ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஸ்மியர் வந்து ஏர் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து அப்படியே ஹீட்டில் வந்து பாஸ் பண்ணி எடுக்கிறாங்க அந்த ஃப்ளேமில். அப்போ ஹீட் ஃபிக்ஸ் ஆகிடுது. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து டைஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டெய்னிங்க்கு வந்து நம்ம டைஸு கலரிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணணும், அப்படி தானே? த மெனி டைப்ஸ் ஆஃப் டைஸ் யூஸ் டு ஸ்டெயின் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஹாவ் 2 ஃபீச்சர்ஸ் இன் காமன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த டைஸ்க்கு வந்து இந்த பின்னாடி வரக்கூடிய இந்த 2 ஃபீச்சர்ஸை வந்து காமனாக இருக்கும். ஒன்று, தே ஹாவ் குரோமோஃபோர் குரூப்ஸ். குரோமோஃபோர் குரூப்ஸ்னால் என்னது? குரோமோனாலே கலர், அப்படி தானே? அப்போ கலர் கண்டெய்னிங் குரூப்ஸ் வந்து இதில் இருக்கும். அதை பார்ப்போம். குரோமோஃபோர் குரூப்ஸ்னால் என்ன? குரூப்ஸ் வித் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் தட் கிவ் த டை இட்ஸ் கலர் அண்ட் தே கேன் பைண்ட் வித் செல்ஸ் பை அயானிக், கோவேலண்ட் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் பாண்டிங். அந்த குரோமோஃபோர் குரூப்ஸ் இருக்கக்கூடிய அந்த டைஸ் வந்து என்ன செய்யும்? அது அந்த செல்ஸோட போய் பைண்ட் ஆகும், அப்படி தானே? அப்போ பைண்ட் ஆகும்போது அந்த கலரை கொடுக்கும். அதே நேரம் எப்படி போய் பைண்ட் ஆகும்? அயானிக், கோவேலண்ட் இல்லைனா ஹைட்ரோஃபோபிக் பாண்ட் மூலமாக அது வந்து பைண்ட் ஆகும். இந்த குரோமோஃபோர் குரூப்ஸுங்கிறது ஒரு கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா, மோஸ்ட் டைஸ் ஆர் யூஸ் டு டைரக்ட்லி ஸ்டெயின் த செல் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பட் சம் டைஸ் ஆர் யூஸ்ட் இன் நெகட்டிவ் ஸ்டெய்னிங். நம்ம மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டைஸும் வந்து டைரெக்டாக வந்து செல்லையும் அல்லனா அந்த நம்ம எதை ஸ்டெயின் பண்ணுறோமோ அதையும் வந்து ஸ்டெயின் பண்ணோம். ஆனால் சில டைஸ் என்னென்ன? இந்தியா இங்கும் நிக்ரோசின், இந்த 2 டையும் என்ன பண்ணோன்னா அந்த ஸ்டெயினை வந்து அந்த செல்ஸை வந்து ஸ்டெயின் பண்ணாது, பேக்ரவுண்டை ஸ்டெயின் பண்ணோம். அதனால தான் இதை வந்து நெகட்டிவ் ஸ்டெய்னிங் அப்படின்னு சொல்லுவோம். வேர் த பேக்ரவுண்ட் பட் நாட் த செல் இஸ் ஸ்டெயின்டு. பேக்ரவுண்ட் தான் ஸ்டெயின் ஆகும், செல் வந்து ஸ்டெயின் ஆகாது. ஆனால் நார்மலாக எல்லா ஸ்டெயின்லேயும் என்ன ஆகும்? அந்த செல்ஸ் வந்து ஸ்டெயின் ஆகும், பேக்ரவுண்ட் ஸ்டெயின் ஆகாது. இந்த நெகட்டிவ் ஸ்டெய்னிங்கில் மாத்திரம் பேக்ரவுண்ட் ஸ்டெயின் ஆகும், செல்ஸ் வந்து ஸ்டெயின் ஆகாது. த அன்ஸ்டெயின்டு செல்ஸ் அப்பியர் அஸ் பிரைட் ஆப்ஜெக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ஏ டார்க் பேக்ரவுண்டு. இந்த அன்ஸ்டெயின்டு செல்ஸ் வந்து
பிரைட் ஆப்ஜெக்ட்ஸாக வந்து டார்க் பேக்ரவுண்டில் தெரியும் நமக்கு. அடுத்து பார்த்தோன்னா டைஸ் தட் பைண்ட் செல்ஸ் பை அயானிக் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் ப்ராபப்ளி த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டைஸ். த டைஸ் தட் பைண்ட் பை அயானிக் இன்ட்ராக்ஷன்ஸ். அயானிக் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா அயானிக் பாண்ட்ஸ் தான். அப்போ அந்த செல்ஸ் வந்து அயான்ஸை வச்சு தான் பைண்ட் ஆகுது. டைஸும் செல்ஸும் வந்து அந்த அயான்ஸ்னால தான் வந்து பைண்ட் ஆகுது. பாசிட்டிவ் அயான்ஸ்னால் நெகட்டிவ் அயான்ஸோட ஒரு அஃபினிட்டி இருக்கும், நெகட்டிவ் அயான்ஸ்னால் பாசிட்டிவ் சார்ஜோட ஒரு அஃபினிட்டி இருக்கும். அதுதான் இந்த பேசிக் டைஸுக்கும் அந்த செல்ஸுக்கும் உள்ள இது. These ionizable dyes may be divided into two general classes based on the nature of their charged group. அதோட சார்ஜை பேஸ் பண்ணி இதை வந்து 2 general classes-ஆக வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்ன? ஃபஸ்ட்டு வந்து பேசிக் டைஸ். பேசிக் டைஸ் அப்படின்னாலே நமக்கு நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைஸ் தான். மெத்திலின் ப்ளூ, பேசிக் ஃபக்சின், கிறிஸ்டல் வயலட், சாஃப்ரனின் அண்ட் மேலக்கைட் க்ரீன். இது எல்லாமே வந்து பேசிக் டைஸோட எக்ஸாம்பிள். இந்த பேசிக் டைஸ்ன்னு எடுத்துட்டாலே இதுக்கு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு குரூப்ஸ் வந்து இருக்கும். பேசிக் டைஸுக்கு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு குரூப்ஸ் இருக்கும். அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு குரூப்ஸ் வந்து யூஸ்வலி சம் ஃபார்ம் ஆஃப் பென்டாவேலன் நைட்ரஜன். பென்டாவேலன் நைட்ரஜனோட ஒரு ஃபார்ம் தான் அது. அண்ட் ஆர் ஜெனரலி sold as chloride salts. இதை வந்து ஜென்ரலாக வந்து குளோரைடு சால்ட்டாகவும் விற்கிறாங்க இந்த பேசிக் டைஸை. Basic dyes bind to the negatively charged molecules such as nucleic acids, many proteins and the surfaces of the prokaryotic cells. இந்த ஒரு செல்ஸை வந்து நம்ம பேசிக் டை வச்சு ஸ்டெயின் பண்ணும்போது நம்ம செல்ஸில் இந்த டைஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஸோ இது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிடோடையோ அல்லனா ப்ரோட்டீன்ஸோடையோ அல்லனா ப்ரோகாரியாட்டிக் செல் சர்ஃபேஸோடையோ போய் பைண்ட் ஆகும். பேசிக் டைஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவ் சார்ஜோட போய் பைண்ட் ஆகும். சரியா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து அசிடிக் டைஸ். அசிடிக் டைஸ் அதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா இயோசின், ரோஸ் பெங்கால் அண்ட் ஆசிட் ஃபக்சின். இந்த அசிடிக் டைஸும் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டைஸ் தான். அசிடிக் டைஸ் பொசஸஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு குரூப்ஸ் சச் அஸ் கார்பாக்சில்ஸ் அண்ட் ஃபீனாலிக் ஹைட்ராக்சில்ஸ். இந்த அசிடிக் டைஸில் வந்து என்னென்ன குரூப்ஸ் இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் குரூப் சச் அஸ் கார்பாக்சில் குரூப் இருக்கும், COOH குரூப் இருக்கும், அண்ட் ஃபீனாலிக் ஹைட்ராக்சில்ஸ் குரூப் என்னது OH குரூப் இருக்கும். சரியா? அடுத்து பார்த்தோன்னா அசிடிக் டைஸ் பிகாஸ் ஆஃப் தேர் நெகட்டிவ் சார்ஜ் பைண்ட் டு த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு செல் ஸ்ட்ரக்சர்ஸ். அசிடிக் டைஸுக்கு வந்து என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். ஆனால் பேசிக் டைஸுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் செல் ஸ்ட்ரக்சர்ஸோட போய் பைண்ட் ஆகும் அசிடிக் டைஸ். சரியா? இது அந்த அயானிக் இன்ட்ராக்ஷன்ஸ். அடுத்ததாக வந்து த ஸ்டெய்னிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அயனைசபிள் டைஸ் மே பி ஆல்டர்ட் பை pH since the nature and degree of the charge on cell components change with pH. இப்போ நம்ம அந்த ஸ்டெய்னிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அயனைசபிள் டைஸ், அந்த டைஸோட அந்த ஸ்டெய்னிங் எஃபெக்டிவ்னஸ் வந்து எதை வச்சு மாறுபடும்? pH வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா அது மாறுபடும். சின்ஸ் த நேச்சர் அண்ட் டிகிரி ஆஃப் த சார்ஜ் ஆன் செல் காம்போனன்ட்ஸ் சேஞ்ச் வித் pH. எதனால் அப்படி சேஞ்ச் ஆகுது? அந்த செல் காம்போனன்ட்ஸோட நேச்சரும் அந்த டிகிரி ஆஃப் சார்ஜும் வந்து pHனால சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஸ்டெய்னிங் எஃபெக்டிவ்னஸும் வந்து சேஞ்ச் ஆகும். தஸ் அசிடிக் டைஸ் stain best under acidic conditions when proteins and many other molecules carry a positive charge. ஸோ அசிடிக் டைஸ் வந்து அசிடிக் கண்டிஷனில் பெஸ்ட்டாக வந்து ஸ்டெயின் ஆகும். அந்த நேரத்தில் என்னாகும்? when proteins and many other molecules carry a positive charge. ப்ரோட்டீன்ஸும் வேறு அதர் மாலிகுல்ஸுக்கும் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது இந்த அசிடிக் டைஸ் வந்து அசிடிக் கண்டிஷனில் பெஸ்ட்டாக ஸ்டெயின் ஆகும். பேசிக் டைஸுக்கு ஹையர் pH வந்து வேணும். அப்போ தான் அது வந்து மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். த டைஸ் தட் பைண்ட் த்ரூ கோவேலண்ட் பாண்ட்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் தேர் சாலிபிலிட்டி கேரக்டர்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ஃபுல். இந்த டைஸ் வந்து எப்படி பைண்ட் ஆகுது? கோவேலண்ட் பாண்ட் மூலமாக. கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னாலே ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். அந்த எலக்ட்ரான்ஸை வந்து ஷேர் பண்ணி
அப்படி தான் வந்து இந்த டைஸ் வந்து செல்ஸோட போய் பைண்ட் ஆகுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், டிஎன்ஏ கேன் பி ஸ்டெயின்ட் பை ஃபியூல்ஜன் ப்ரொசீஜர். டிஎன்ஏவை வந்து ஸ்டெயின் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறாங்க, ஃபியூல்ஜன் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டெயினிங் ப்ரொசீஜர் டைமில் in which the staining compound, என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஷிஃப்ட்ஸ் reagent is covalently attached to its deoxyribose sugars. அந்த டிஎன்ஏ வந்து ஸ்டெயின் பண்ணுறாங்க ஃபியூல்ஜன்ஸ் ப்ரொசீஜரில். அப்போது அந்த ஷிஃப்ட்ஸ் reagent வந்து deoxyribose சுகரோட போய் அட்டாச் ஆகும் கோவேலண்ட் பாண்டு மூலமாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூடான் 3 அல்லனா சூடான் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லிப்பிட்ஸை தான் செலக்டிவாக ஸ்டெயின் பண்ணோம். Because it is lipid soluble. இந்த ஸ்டெயின் வந்து lipid soluble but does not dissolve in aqueous portions of the cell. இந்த செல்ஸில் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸில் டிசால்வ் ஆகாது. ஆனால் லிப்பிடில் வந்து இது ஈஸியாக இந்த சூடான் பிளாக் வந்து சாலிபிளாக இருக்கும். அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்னிக், சிம்பிளான டெக்னிக், சிம்பிள் ஸ்டெயினிங். அந்த நேம்லேருந்தே தெரியும் இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக். Microorganisms often can be stained very satisfactorily by simple staining, in which a single dye is used. இது சிம்பிள் ஸ்டெயினிங்னாலே ஒரே ஒரு டை தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெயினிங் மெத்தட் அதனால் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும், ஈஸியாக நம்ம செய்யலாம். என்னென்ன ஸ்டெயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, பேசிக் டைஸ் சச்சஸ் கிறிஸ்டல் வயலட் யூஸ் பண்ணுறாங்க, மெத்திலின் ப்ளூ யூஸ் பண்ணுறாங்க, கார்பல்ஃபக்சின். இந்த மூணுமே வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு, அந்த செல்லோட சைஸு, ஷேப்பு, அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக. அடுத்ததாக வந்து நம்ம இந்த சிம்பிள் ஸ்டெயினிங்கோட பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, இன் சிம்பிள் ஸ்டெயினிங் த பாக்டீரியல் ஸ்மியர் இஸ் ஸ்டெயின்டு வித் ஏ சிங்கிள் ரியேஜென்ட் விச் ப்ரொடியூசஸ் எ டிஸ்டிங்டிவ் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த ஆர்கானிசம் அண்ட் இட்ஸ் பேக்ரவுண்டு. இந்த சிம்பிள் ஸ்டெயினிங் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் ரியேஜென்ட் வச்சு தான் வந்து இதை ஸ்டெயின் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த சிங்கிள் ரியேஜென்ட் வச்சு ஸ்டெயின் பண்ணும்போது அந்த ஆர்கானிசத்துக்கும் அதுக்கு பேக்ரவுண்டுக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். சரியா? பேசிக் ஸ்டெயின்ஸ் வித் ஏ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு குரோமோஜன் ஆர் ப்ரிஃபர்டு பிகாஸ் பாக்டீரியல் நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் சர்டன் செல் காம்பனன்ட்ஸ் கேரி எ நெகட்டிவ் சார்ஜ் that strongly attracts and binds to the cationic chromogen. என்ன பண்ணுறாங்க, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அந்த குரோமோஜன் இருக்கக்கூடிய அந்த பேசிக் ஸ்டெயின்ஸ் தான் நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம செல்ஸில் அந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் சார்ஜ், அப்படி தானே? அப்போ தான் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அந்த ஸ்டெயின் வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜ் நியூக்ளிக் ஆசிடோட ஸ்ட்ராங்காக போய் பைண்ட் ஆகும். அப்படி பைண்ட் ஆனால் தான் நமக்கு வந்து அந்த ஸ்டெயினிங் வச்சு நம்ம செல்ஸை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். The purpose of simple staining is used to elucidate the morphology and arrangement of bacterial cells. இந்த சிம்பிள் ஸ்டெயினிங்கோட பர்பஸ் என்னது, நமக்கு மார்ஃபாலஜியும் அரேஞ்ச்மெண்ட்டும் மாத்திரம்தான் நம்ம வந்து இந்த சிம்பிள் ஸ்டெயினிங் மூலமாக பார்க்க முடியும். அது வந்து ராடாக இருக்கா இல்லைனா காக்கையாக இருக்கா அந்த மாதிரி உள்ளது தான், இல்லைனா செயின் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கா, பஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கா, அப்படிங்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்டு ப்ளஸ் அதோட அந்த மார்ஃபாலஜி இது மாத்திரம்தான் வந்து நம்ம இதில் ஸ்டடி பண்ண முடியும். இந்த ப்ரொசீஜர்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ளீன் கிளாஸ் ஸ்லைடு எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கிளாஸ் ஸ்லைடுக்கு மேலே வந்து நம்ம என்ன ஆர்கானிசத்தை வந்து ஸ்மியர் பண்ண போகிறோமோ அதை நல்லா ஈவனாக தின்னாக வந்து ஸ்மியர் பண்ணணும். ஸ்மியர் பண்ணிவிட்டு அதை ஏர் ட்ரை பண்ணி ஹீட் ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் ஹீட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டெயினை வந்து இந்த ஸ்லைடில் வந்து நம்ம போர் பண்ணணும், அந்த ஸ்மியர் கவர் ஆகிற மாதிரி. அது வந்து டிஃப்ரெண்ட் டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கார்பல்ஃபக்சின் டை யூஸ் பண்ணோன்னா 15 to 30 செகண்ட்ஸ் போதும். இது கிறிஸ்டல் வயலட் யூஸ் பண்ணோன்னா 20 to 60 செகண்ட்ஸ். மெத்திலின் ப்ளூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 to 2 மினிட்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போ அந்த டியூரேஷனுக்குள்ளே அது வந்து ஸ்டெயின் ஆகிடும் செல்ஸோட. அதுக்கப்புறமா அந்த எக்ஸஸ் ஸ்டெயினை வந்து நம்ம வாஷ் பண்ணிடணும், வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைடை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு வியூ பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். இதை நம்ம இப்போ இந்த டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ளீன் கிளாஸ் ஸ்லைடு வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாலிட் கல்ச்சராக இருந்தால் நம்ம பிளேட் கல்ச்சர் இல்லைனா வந்து
ஸ்லாண்ட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய கல்ச்சராக இருந்தால் ஒரு ட்ராப்பு டிஸ்டில்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். அப்படி நம்ம லிக்விட் கல்ச்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. அது அப்படியே நமக்கு ஈவனாக அந்த கல்ச்சரை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, அந்த லூப் வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஈவனாக. இதுதான் ஸ்மியரிங். அந்த ஸ்மியர் வந்து பண்ணுறாங்க. பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதை ஏர் ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஸ்லைடை வந்து ஏர் ட்ரை பண்ணிவிட்டு ஹீட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளேம் வழியாக பாஸ் பண்ணி அந்த செல்ஸை வந்து ஸ்லைடோட ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அடுத்து ஸ்டெயினிங் பண்ணும்போது அந்த செல்ஸ் எல்லாம் வாஷ் அவுட் ஆகி போகாது. அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் என்ன ஸ்டெயின் ஆட் பண்ணுறாங்களோ, கார்பல் ஃபக்சினோ அல்லது மெத்திலின் ப்ளூவோ எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 or 2 minutes வெயிட் பண்ணணும். அந்த டைம் டியூரேஷனுக்கு தகுந்தாப்பில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டாக டேப் வாட்டரில் வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்லைடை ஏர் ட்ரை பண்ணிவிட்டு மைக்ரோஸ்கோப்பில் விஷுவலைஸ் பண்ணுறாங்க. இது சில ஃபோட்டோஸு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிறிஸ்டல் வயலட்டில் வந்து எஸ்கரிஷியா கோலையை வந்து ஸ்டெயின் பண்ணால் இப்படி தான் தெரியும். ஆக்சுவலாக எஸ்கரிஷியா கோலை வந்து கிராம் நெகட்டிவ் ராடு. பட் இதில் வந்து நமக்கு ராட் ஷேப் வந்து நல்லா தெரியுது. ஆனால் கிராம் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒரே கலரில் தான் தெரியும். அடுத்தது வந்து பார்க்குறது மெத்திலின் ப்ளூவில் ஸ்டெயின் பண்ண கார்னி பாக்டீரியம் ஸ்பீஷீஸ். அடுத்ததாக மைக்ரோகாக்கஸ் வந்து எதில் ஸ்டெயின் பண்ணியிருக்காங்க? கிறிஸ்டல் வயலட்டில். அப்படியே ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது. அப்படி தானே ஸ்பெரிக்கல் ஷெல்ஸு. அதை நம்ம இதில் விஷுவலைஸ் பண்ணலாம். இனி நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து டிஃபரன்ஷியல் ஸ்டெயினிங் வந்து நம்ம பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் ஸ்டெயினிங்கில் வந்து கிராம் ஸ்டெயினிங் வரும், அப்புறம் ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங் வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு 3 டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எண்டோஸ்போர் ஸ்டெயினிங், கேப்சியூல் ஸ்டெயினிங், ஃப்ளாஜெல்லா ஸ்டெயினிங். இது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.